ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து உருவாக்க போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, இது பேசிக்காக இது எல்லாமே ஃபங்க்ஷன் தானே. பட் இப்போ நம்ம உருவாக்க போகிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கூகுளோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ போய் ஒரு அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். கரெக்டாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போதோ இல்லை லாகின் பண்ணும்போது, இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேயே வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நான் சப்போஸ் வந்து அட்டு சிம்பிளோ இல்லை ஏதாச்சும் ஒரு சிம்பிள் போடாமல் இருந்தேன் அப்படின்னா, இப்போ நான் என்னோடய வெப்சைட்டுக்கு போயிட்டு இப்போ நான் வந்து லாகின் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லைனா நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ரெஜிஸ்டரில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ வந்து இங்கே ஏதாச்சும் ஒரு நேம் போட்டு இங்கே ஏதாவது ஒரு நேம் போட்டுட்டு இதில் வந்து அட்டு சிம்பிள் நான் போடல. இங்கே வந்து இமெயில் வரணும். கரெக்டாக இந்த இமெயிலில் நான் வந்து அட்டு சிம்பிள் நான் போடலை. இப்போது போடாமல் நான் ரெஜிஸ்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருது. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு அட்டு சிம்பிள் கண்டிப்பாக வேணும், அது இல்லாமல் நீங்கள் வந்து போட முடியாது அப்படின்னு வருது. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு பண்ணலாம். இது என்னோடய வெப்சைட்டில் நான் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். ஸோ இப்போது இது வந்து அட்டு சிம்பிளுக்கு மட்டும் இல்லை, பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா, இப்போ இங்கே அட்டு போட்டு பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா 6 லெட்டர்ஸுக்கு ஏதாச்சும் ஒன்று என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு வருது. கரெக்டாக பார்த்தீங்களா? 6 லெட்டர்ஸுக்கு என்ட்ரு பண்ணுங்க அந்த மாதிரி வருது. ஸோ இப்படிலாம் வந்து எப்படி பண்ணுறாங்க? இப்போ நான் அட்டு போட்டேன் அப்படின்னா எனக்கு அது வரவே இல்லை. பார்த்தீங்களா? அட்டு எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வரும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து க்ரியேட் ஃபைல் கொடுத்து நான் வந்து யூசர் checkup.js அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன நேம்னா கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து யூசர் செக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து இப்போது செட் இமெயில் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த இமெயில் வந்து ஜஸ்ட்டு யூசரோட இமெயில் என்ன இமெயில் என்ட்ரு பண்ணுறாங்க அப்படி. இந்த எக்ஸாம்பிளுக்கு ashwin@gmail.com அப்படின்னு என்ட்ரு பண்ணிக்கேன் அப்படின்னு காட்டும். ஜஸ்ட்டு நம்ம வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட வெப்சைட் இல்லாதனால நம்ம என்ட்ரு பண்ண முடியாது. அதனால் இது வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பாஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 6 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்கணும். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இமெயிலில் வந்து அட்டு சிம்பிள் இருக்கா அப்படின்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ட்ரூ அப்படின்னா வெப்சைட்டில் வந்து அக்சஸ் பண்ணிடும். இதே வந்து இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அந்த வெப்சைட் ஓனர் வந்து இல்லை அந்த வெப்சைட் வந்து நம்மளை வந்து லாகின் பண்ண விடாது. இது ஃபால்ஸ், ஸோ வந்து நீங்கள் அட்டு சிம்பிள் போடுங்க அப்படின்னு சொல்லும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வச்சு பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டுட்டு இப்போ நான் யூசர் செக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து இமெயில் செக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இமெயில் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாஸ்வேர்ட் செக் தனியாக, இமெயில் செக் தனியாக. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் உள்ள நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இதை செக் பண்ணுறதுக்கு நமக்கு சில விஷயங்கள் தேவைப்படும். அது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அதை இப்போ நான் உங்களுக்கு வந்து புதுசாக தான் சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? ஸோ என்ன இப்போ நமக்கு தெரியாது அப்படின்னா, இப்போது ஜாவாஸ்கிரிப்டில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, சில மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து இது பண்ணுறோம்ல, இப்போ நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னா, நம்ம இமெயில் டாட் போட்டு லென்த் அப்படின்னு போடுறோமா, இல்லை அப்படின்னா இப்போ இமெயில் டாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஆன ஒரு வேரியபிள் உள்ள ஏதாச்சும் ஒரு சிம்பிள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஒரு சிம்பிளாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒன்று இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணோம். இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நமக்கும் அதான கான்செப்ட்டு. நமக்கு என்ன அப்படின்னா, இந்த இமெயிலில் வந்து அட்டு இருந்தால் ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும், அட்டு இல்லைனா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதே விஷயம் தான் இந்த மெத்தடும் பண்ண போகுது. பட் இந்த மெத்தட் எனக்கு என்னன்னு தெரியாது. நான் ஜஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது என்ன மெத்தடு, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டாக்குமெண்டேஷன் படிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படும் போது நம்ம எப்போவுமே டாக்குமெண்டேஷனை படித்தாதான் நமக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் நீங்கள் டாக்குமெண்டேஷன் படிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் வந்து பெட்டராகவே முடியாது. ஸோ நீங்கள் எப்போவுமே டாக்குமெண்டேஷன் எப்போவுமே படிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம வந்து இது ஸ்ட்ரிங்கு தானே யூஸ் பண்ணுறோம்.
ஸோ ஸ்ட்ரிங்கோட டாக்குமெண்டேஷன் படிக்க போகிறேன். அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கூகுளுக்கு போயிட்டு MDN அப்படிங்கிறது மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் கம்பெனியோட ஒரு வெப்சைட். அதில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், CSS, HTML சொல்லிட்டு எல்லாத்தோட கிளியரான டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், MDN ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டால் நமக்கு எல்லா டாக்குமெண்டேஷன் வருது பார்த்தீங்களா. ஸோ ஆப்ஜெக்டோட டாக்குமெண்டேஷன், ஃபங்க்ஷனோட டாக்குமெண்டேஷன், அரே அப்படின்னு எல்லாம் வருது. பட் இப்போ நமக்கு ஸ்ட்ரிங் வேணும் கரெக்டாக. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு லிங்கே அதான் வருது. இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சார்கோடு இந்த மாதிரி வந்து எல்லா மெத்தட்ஸும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதில் ஒரு மெத்தட் எடுத்துப்போம். என்ன மெத்தட் அப்படின்னா ஏகப்பட்டது இருக்குது. டூ லோவர் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இதில் போட்டிருக்காங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி என்னமோ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஒரு வேரியபிளை. அதுக்கப்புறம் அதை கன்சோல் லாக் பண்ணுறாங்க. கன்சோல் லாகில் டாட் லோவர் கேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே இந்த வேரியபிளில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டும் லோவர் ஆகுது. ஸோ இப்போ நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்னோடய ப்ரோக்ராமில் போயிட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து அஸ்வின் அப்படின்னு சொல்லி ஏ கேப்ஸில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இதில் இமெயில் டாட் டூ லோவர் கேஸ் அப்படின்னு சொல்லி இந்த இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம முக்கியமாக இதை கன்சோல் லாக் பண்ணோம்ல. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு கன்சோல் டாட் லாக் பண்ணுவோம். இந்த இதை உள்ளே போடுறேன். ஓகே, இது இந்த வராது. போட்டுட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு லோவர் கேஸ் ஆகிருக்கு. ஸோ புரியுதா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டாக்குமெண்டேஷனில் படிச்சிங்க அப்படின்னா இதில் வந்து எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் இருக்குது. டூ லோவர் கேஸுன்னு இருக்குது, டூ அப்பர் கேஸுன்னு இருக்குது. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம படித்தோம் அப்படின்னா நிறையா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ட்ரிம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ட்ரிம் அப்படின்னா என்ன, இது வந்து நம்ம இதில் பார்க்கறத விட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரியும்னால நான் சொல்கிறேன். ட்ரிம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்பேஸ் விட்டுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் விடுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ட்ரிம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நான் ட்ரிம் அப்படின்னு யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் இருக்கிற எல்லா ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணி விட்டுறோம். இப்போ நான் பார்க்குறேன் இங்கே. ஸோ இப்போ நான் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணேன்னு சொன்னேன். பட் இது ரிமூவ் ஆகலை பார்த்தீங்களா. இது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நான் சொன்னது வந்து இந்த மாதிரி ஸ்பேசஸ் கிடையாது. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இது வெளில இருக்கிற சம்மந்தமே இல்லாமல் இப்படி சில ஸ்பேசஸ் இருக்கும், இப்படி வந்து வெளில சில ஸ்பேசஸ் இருக்கும் கரெக்டாக. இந்த மாதிரி ஸ்பேசஸ் தான் ரிமூவ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்பேஸை ரிமூவ் பண்ணியிருக்கு பாருங்கள். இது நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டில் நம்ம ஒரு வேர்டு எழுதுகிறோம். இப்போது அஸ்வின் இஸ் இப்படி நம்ம ஏதாவது ஒன்று எழுதுகிறோம் அப்படின்னா இப்போது நம்ம இதில் வந்து இந்த இடத்துல நார்மலாக ஒரு வேர்டுக்கு நடுவில் நம்ம வந்து ஸ்பேஸ் விட மாட்டோம் கரெக்டாக. இப்போது அதெல்லாம் எதுவுமே பண்ணாது. பட் எக்ஸ்ட்ராவாக வெளில வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அதை கண்டுபிடிச்சி ஆட்டோவாக எடுக்கும். ஓகேவா. ஸோ அதான் வந்து இந்த ட்ரிம்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு இது தேவைப்படாது. ஸோ நம்ம எப்பவும் போல பழையபடி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இதில் வந்து இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடு. ஸோ இந்த இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிற இந்த மெத்தட் என்ன பண்ணும், நான் முன்னாடி சொன்னது தான், அந்த வேர்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது நான் வந்து இமெயில் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா இங்கே இன்க்ளூட்ஸ் அப்படின்னு கொடுத்து இது உள்ளே வந்து நான் சில ஸ்ட்ரிங்ஸை கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இமெயிலில் வந்து ஜிமெயில் அப்படின்னு இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ண சொல்கிறேன், சேவ் பண்ணுறேன். இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து இந்த வேரியபிளில் ஜிமெயில் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கான்னு சொல்லி பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா. இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ ஜிமெயில் இங்கே இருக்குது கரெக்டாக. அதனால் இப்போ நான் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. சப்போஸ் இந்த ஜிமெயில் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்களை இதை வச்சு பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இன்க்ளூட்ஸுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம மெத்தடாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதை ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணி எப்படி இதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபங்க்ஷன் உள்ளே வந்து நம்ம இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமெயில் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதை அப்படியே நான் வந்து என்ன பண்ணுறேன், இதுக்கு பதிலாக நான் வந்து அட் சிம்பிளுக்கு நான் செக் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ நான் வந்து அட் சிம்பிளுக்கு நான் செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா அட் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதே வந்து எல்ஸ் அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபங்க்ஷனை யாராச்சும் ரன் பண்ணாங்க அப்படின்னா
ஓகே, இது வந்து இப்படி பண்ண வேணாம், இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து இமெயில் அப்படின்னு போட்டுருவோம். ஸோ அந்த இமெயிலை இங்கே வாங்கிட்டு செக் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இதான் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம பிகாஸ் அந்த வெளில இருக்கிற இமெயிலுங்கிற வேரியபிளை இங்கேருந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்கோப்பில் ப்ராப்ளம் வரும். பட் இப்படி வச்சுப்போம். மேபி இமெயில் வச்சா குழப்பமாக இருக்கும். நம்ம வேணால் யூசர் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நமக்கு பார்க்கும்போது நம்ம குழப்பமாக இருக்கும். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம கீழே போயிட்டு இந்த இமெயில் செக்கை யூஸ் பண்ணணும். இமெயில் செக் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். உள்ளே வந்து இந்த இமெயிலை நான் பாஸ் பண்ணுறேன், இமெயிலுங்கிற வேரியபிளை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து செக் பண்ணி பார்க்கும். இந்த இமெயிலுங்கிறதுல வந்து இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் பண்ணும். பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூ வருது. ஸோ இதே கான்செப்டே நம்ம வந்து பாஸ்வேர்டுக்கு பண்ணலாம். சிம்பிளாக இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே இந்த இடத்துல வந்து பாஸ் செக் அப்படின்னு பண்ணுறேன். இந்த இடத்துல பாஸ்னே போட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பாஸ் அப்படின்னு போடலாம். போட்டுட்டு இது வந்து என்ன பண்ணலாம், 1 2 3 4 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போது நம்ம கீழே போயிட்டு பாஸ் செக் அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது உள்ளே வந்து நம்ம பாஸ் ஆஃப் இது பண்ணோம். இப்போ எனக்கு என்ன வரும் பாருங்கள், இது வந்து ட்ரூ அப்படின்னு வருது. ஓகே, நம்ம மேபி இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேபி ஒரே நேம் இருக்கிறதுனால குழப்பிக்கும். பாஸ் செக் அப்படின்னு கொடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து ட்ரூ வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்காக வந்து 2 விஷயமும் ட்ரூ வரனால 2 வாட்டி காட்டல. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு பேசிக்கான டெஸ்ட்டு. நம்ம இதே வந்து இன்னும் வந்து இதில் வந்து நிறையா விஷயங்களை பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இது வந்து ஜிமெயில் அப்படின்னு இருக்கா மட்டும்தான் நம்ம செக் பண்ண சொல்கிறோம். இப்போ இதில் இல்லை அப்படின்னா, இப்போது இதில் வந்து இப்போ இது நம்ம எடுத்து விட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து விட்டுடலாம். இது நம்ம வந்து முக்கியமாக கன்சோல் லாக் பண்ணணும், அப்போ தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். கன்சோல் லாகில் இது பண்ணுறேன். அதே மாதிரி இதையும் கன்சோல் லாக் பண்ணுறேன். சி லாக். ஓகே, ஸோ ட்ரூ அப்படின்னு பண்ணுது. ஸோ இது வரைக்கும் மேலே இருந்த அந்த கன்சோல் லாக் ஓடிட்டுருக்கு. ஸோ அதை நான் சரியாக பார்க்கல. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே தான். இப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பேசிக்கான டெஸ்ட்டு. கரெக்டாக? பாஸ்வேர்டுக்கு நம்ம பார்த்தது வந்து அது வந்து 1 2 3 இன்க்ளூட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கல. அதோட லென்த் வந்து 6 கேரக்டர்ஸுக்கு மேலே இருக்கா அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து அண்ட் யூஸ் பண்ணிப்போம். அண்டுங்கிற லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போது பாஸ் செக் அப்படின்னு போட்டு டாட் லென்த். ஓகேவா? ஸோ பாஸ் செக் டாட் லென்த் அப்படின்னு போட்டுட்டு இதோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 6 அப்படியான்னு பார்ப்போம். ஓகேவா? அண்ட் முக்கியமாக அதை என்ன பண்ணுங்க, இதை வந்து ஒரு பேரந்திசிஸ் உள்ளே போட்டுருங்க. அப்போ தான் இது வந்து ஒரு தனி ஃபங்க்ஷனாக ஆகும். ஒரு பேரந்திசிஸ் உள்ள இதையும் வந்து ஒரு பேரந்திசிஸ் உள்ளே போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து இது உள்ளே வந்து குழப்பம் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம், இது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். கரெக்டாக? ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரேட்டர் தென் 6 அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபால்ஸ் வருது. பிகாஸ் வந்து இப்போ வந்து 6 தான் இருக்குது. ஸோ 6 வந்து கிரேட்டர் தென் 6 அப்படின்னா அதுக்கு தெரியல, அதனால அப்படி காட்டுது. இப்போ நான் வந்து 7 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ட்ரூ வருது. இதே நான் வந்து 5 இல்லை 4 போட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான். இப்போ என்ன நடக்கும், இப்போ வந்து இது ரெண்டுமே ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா அந்த வெப்சைட் டிசைன் பண்ணுறாங்கல்ல அந்த பேக் அண்ட் டெவலப்பர் அவர் என்ன பண்ணுவார், நம்ம வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ரெண்டுமே ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வாங்கிக்கிட்டு ரெண்டுமே ட்ரூ வரனால அதை வந்து அவர் வந்து அடுத்த பேஜுக்கு போகிற மாதிரி அவர் வந்து அவரோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அவர் ப்ரோக்ராம் பண்ணுவார். ஓகேவா? அது வந்து Node.js-ஆக இருக்கலாம், PHP-ஆக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதில் வந்து அவர் பண்ணுவார். ஓகேவா? ஸோ பட் நம்ம தான் இங்கேருந்து பாஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து இந்த ஜிமெயில் வந்து அட்டுன்னு இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த கேரக்டர் வந்து above 6 அப்படின்னு சொல்லி நம்ம தான் வந்து பெர்மிஷன் கொடுத்து நம்ம தான் அதை வந்து அப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அது வந்து அவருக்கே போகும், அந்த பேக் எண்டுக்கே போகும். அதுக்கப்புறம் தான் டேட்டா பேஸில் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் ரெஜிஸ்டர் ஆகும், செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கான கான்செப்ட் தான் இது. ஸோ ஈவன் நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து வித்தியாசமாக கூட டிஃபைன் பண்ணலாம். அது நமக்கே தெரியும். இன்னொரு மெத்தடில் நான் டிஃபைன் பண்ணி காட்டுறேன். இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இதை காப்பி பண்ணிவிட்டு இது 5 6 7 இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், லெட் ஈக்குவல் டு அப்படின்னு பண்ணால் கூட இப்போ அதே தான், சேம் தான் ஒர்க் ஆகும். பாருங்கள், சேமாக ஒர்க் ஆகும். ஸோ 2 மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் நிறையா இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபங்க்ஷனில். ஓகேவா? பட் இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த மெத்தட் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு.
மேபி இதான் வந்து லேட்டஸ்ட் மெத்தட். ஓகேவா, லேட்டஸ்ட்டாக ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுற மெத்தட். ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வந்து பழைய மெத்தடை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், புது மெத்தடை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 2 மெத்தடை பார்த்தாலும் உங்களுக்கு ஓகே ஃபங்க்ஷன் இப்படி தான் டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் வேறு யாராச்சோட கோடு பார்க்கும்போது அவங்க டிஃப்ரெண்ட்டாக டிஃபைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் இது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இது பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னே புரியாது, ஏன்னா இது ஃபங்க்ஷன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் காட்டின மாதிரி ஒர்க் பண்ணுது. இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம வந்து புதுசாக கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா இந்த இன்க்ளூட்ஸுங்கிற இந்த மெத்தடு தான். ஸோ மெயினாக நான் இந்த வீடியோ பண்ணதுக்கு மெயினே என்னென்ன அப்படின்னா இந்த டாக்குமெண்டேஷனை நீங்கள் படிக்க கற்றுக்கணும். ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சனால நம்ம டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி வந்து டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தே நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா?